பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே உங்களை அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இதோ இந்த வேளையிலே இயேசப்பாவோடு கூட பேசவும், அவருடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கவும் இந்நாளிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது உண்மையோடும் உத்தமத்தோடும் பயபக்தியோடும் அவரை நாம் தேட வேண்டும், அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மோடு நான் பேச வந்துள்ளேன், என் பாவத்தை மன்னியும். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் செய்திருந்தேன், ஆனால் தயவாய் என் பாவத்தை மன்னித்து என்னை நீர் ஆசீர்வதியும். என் ஜெபத்துக்கு, என்னுடைய வேண்டுகோளுக்கு மனம் இறங்கி என் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று தாழ்மையின் இருதயத்தோடு அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் நம்மீது நோக்கமாய் இருக்கிறபடியினாலே நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம் வார்த்தைகளை அவர் கேட்டு மனமிறங்கி நமக்கு உதவி செய்வார். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அறியாமையையும் தேடுகிறவர்களுக்கு இயேசு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது நம் ஜீவியத்தின் பாதையிலே எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வரும், சோதனைகள், வேதனைகள், துக்கங்கள் நமக்கு நேரிட்டாலும் கூட ஒருபொழுதும் சோர்ந்து போகாமல், நமக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்குது, மத்தியானத்துக்கு என்ன செய்யணும், நைட்டுக்கு என்ன செய்யணும் யோசித்து அதுக்கு பணத்தை நாம் எப்படி சம்பாதிக்க போகிறோம் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இதோ இந்த மனுஷன் நம்ம இடத்துல உதவி கேட்கிறார், என்ன செய்யக்கூடும், என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் நாம் நினைக்காதபடி நம்மால் இயன்ற அளவுக்கு நம் வசதிக்கு ஏற்ப அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே என் மகனே என்று நம்மோடு பேசுகிறார். வேத பகுதியிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவாலயத்திலே போகும் பொழுது காணிக்கை பெட்டியிலே அநேக செல்வந்தர்கள் பலவிதமான பணத்தையும் பொருளையும் அவருக்கு காணிக்கை போட்டிருக்கிறார்கள். நிறைய பணத்தோடு அந்த பெட்டிக்குள்ளே பணத்தை போடுகிறார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவி 2 காசு அந்த பெட்டிக்குள்ளே போடுகிறதை ஏசப்பா காண்கிறார். அப்பொழுது ஜனங்களை பார்த்து, உங்கள் எல்லாரையும் காட்டிலும் இந்த ஏழை விதவை அதிகமான பணத்தை கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினார் என்று வெளிப்படுத்துகிறார், சொல்லுகிறார் எல்லா ஜனத்துக்கும். அப்பொழுது வியப்படைகிறார்கள். நான் எவ்வளவோ மதிப்புமிக்க தொகை அதிகமான காணிக்கைகளை போட்டேனே, என்னை அவர் சொல்லாமல் இந்த ஏழை விதவை என்ன போட்டிருப்பாள், அவளை உயர்த்தி மகிமைப்படுத்தி பேசுகிறாரே என்று அவர் மேலே செல்வந்தர்கள் கோபப்பட்டிருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கோபத்துக்கு ஈடாக அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் அதிக பொக்கிஷத்திலிருந்து பணத்தை எடுத்து காணிக்கை செலுத்தினீர்கள், ஆனால் இந்த ஏழை விதவியோ தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள். பின்னாலே நமக்கு வேணுமே, நமக்கு தேவைப்படுமே என்றெல்லாம் இந்த மகள் நினைக்கவில்லை. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கின்னு குடும்பத்துக்காக கொஞ்சம் போடவில்லை.
2 காசு தான் அந்த மகள் இடத்துல இருந்தது. அந்த 2 காசை எனக்கு காணிக்கை செலுத்தி விட்டாள் என்று சாட்சி கூறுகிறார். இந்த சாட்சிக்கு ஏற்ப நாம் இருக்கின்றோமா என்று நாம் சிந்திப்போம். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய நாம் சோர்ந்து போகக்கூடாது. தேவாலயத்துக்கு செய்யக்கூடிய காரியங்களை நாம் செயல்படுத்த சோர்ந்து போகக்கூடாது. நம் கிட்ட இருக்கிறத நாம் கொடுப்பதை கர்த்தர் காண்கிறார். அதனால அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் அழியாமையையும் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அவன் என்றென்றைக்கும் தன் குறைச்சலிலிருந்து அவன் குறைவடைகிறதில்லை, வேதனைப்படுகிறதில்லை. அவன் என்றென்றைக்கும் அழியாமல் பெரிய காரியங்களை ஏசப்பாவுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்ற நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும். அந்த நித்திய ஜீவன் என்னவென்றால் பரலோக ராஜ்யம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை நான் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக நற்காரியங்களை, நல்ல செயல்பாடுகளை சோர்ந்து போகாமல் செய்யும் பொழுது அதற்கேற்ற பலனை ஏசப்பா கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய நாம் மனம் இறங்குவோமா? மனம் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய நம் இருதயத்தை நாம் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்துவோம். கிறிஸ்து அதை கண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இதற்காக மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்ற நோக்கத்தோடு நாம் செய்யக்கூடாது. தேவன் இதை விரும்புகிறார் என்ற எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும். ஜெபிப்போம். இயேசுப்பா, நீங்க சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய எங்கள் இருதயத்தோடு பேசும். நீர் உதவி செய்து என்னை ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நானும் என் குடும்பமும் வாழ்ந்து வர கருணை காட்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.